இந்த முதல் சந்திப்பின் போது கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். தான் வந்திருப்பதனுடைய நோக்கத்தை சொன்னார். அதனால நீங்க 16 12 வரைக்கும் அப்புறம் வாசித்துக்கோங்க. 16 12 வரைக்கும் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தான் ஏன் இறங்கி வந்திருக்கிறேன், ஏன் உனக்கு தரிசனமாயிருக்கிறேன் என்கிற காரியத்தை என்ன பண்ணாரு, கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். செய்தி, தூதனாக வந்ததனுடைய செய்தி. மோசேயினுடைய கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, தேவரீர் நீர் கர்த்தருடைய தூதன், கர்த்தர் தேவன், பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதெல்லாம் சரி, ஆனால் உன் பெயர் என்ன என்று கேட்டால் நாங்க போய் அவங்கள்ட்ட சொல்றேன். அப்ப அவர்கள் கேட்பாங்க இல்லையா, உனக்கு தரிசனமான அந்த தெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு அவர்கள் கேட்டால் நான் என்னவென்று சொல்வது? இதான் 13ஆம் வசனம். கேட்கிறான், நீர் கர்த்தர் தான், நீர் தேவன் தான், ஆபிரகாமின் தேவன் தான், எங்களுடைய பிதாக்களின் தேவன் தான், எல்லாம் சரி, ஆனா உங்களுடைய பெயரை கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு என்ன பண்றான், கேட்கிறான். என்ன சொல்லலாம்? ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் தெரியாதா? ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், கர்த்தர். அந்த இடத்துல செய்தி சொல்ல வந்தபடினாலே கர்த்தருடைய தூதன் இப்படின்றதெல்லாம் சொல்லுறது அவர்களுக்கு ஏதாவது புரியுமா? போய் சிந்தித்து பாருங்க. போன வாரம் சொன்னான் இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த வாழைப்பழ கதை மாதிரி. அப்ப அவர்கள் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டால் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் அல்லவா? அப்ப அதுதான் நீங்க வாசிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மோசே அவரிடத்துல கேட்பது எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனால் உம்முடைய பெயர் என்ன என்று அந்த இஸ்ரவேலர்கள் கேட்டால், இன்றைக்கு உங்களை யாராவது அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் நீங்க என்ன கதை விடக்கூடாது? அவருடைய பெயர் கர்த்தருடைய தூதன், அவருடைய பெயர் கர்த்தர், அவருடைய பெயர் தேவன், அவருடைய பிதாக்களுடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் எங்களுடைய பிதா, அவர் எங்களுடைய ஆண்டவர், இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாத்திரா 34 ஆண்டவர் பேசினதான காரியத்தினுடைய அர்த்தமே இன்னும் விளங்கவில்லை, இன்னும் குழப்பத்திலே நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவனுடைய கேள்வி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் காணப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறதான காரியம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பதை சொன்னது தப்பு அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எப்படி சொன்னார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, முடிக்கிறாரு. என்னுடைய பெயர் மாறாத பெயர் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஆபிரகாமின் கர்த்தர் என்கிறவர் ஆபிரகாமின் தேவன். அர்த்தம் என்ன? எப்படி நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஆபிரகாமின் தேவன் என்ற வார்த்தையை? கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். எந்த பாஸ்டும் பாத்தீங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லுகிறது நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன அர்த்தம் அதுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் ஆபிரகாமின் தேவனா என்ன அர்த்தம்னா, பரலோக பிதா. பிதா பிதா நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, நம்மளை எல்லாம் உண்டாக்கினபடினாலே அவர் பிதா. அந்த பரலோக பிதா ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்தார். அவன் அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். அதெல்லாம் புரியணும். அவனுக்கும் ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷனுமே இல்லாத காணப்படாது. அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவன். பாபிலோன் தேசத்துல கல்தேயர் ஜனங்க மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனை செய்ய ஒரு மனுஷன். அவனை பரலோகத்தின் தேவன் என்ன பண்றாரு, அழைக்கிறார். அழைத்த போது அவன் என்ன பண்ணான், அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவனை அழைத்து அவனோடு கூட பேசின அந்த தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாக என்ன பண்ணான், அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனபடினாலே ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய மீனிங்கே என்ன அப்படின்னா, அழைத்தவரை அவன் என்ன பண்ணான், தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டான். யாரையோ இல்ல, பரலோகத்தின் தெய்வத்தை, நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவரை அப்படி ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் ஈசாக்கின் தேவன் அப்படி சொல்றாரு. ஈசாக்கின் தேவன் என்ன அர்த்தம்? ஈசாக்கின் தேவனா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனை தன்னுடைய தேவனாக ஈசாக்கு என்பவன் ஏற்றுக்கொண்டான். அப்ப ஈசாக்கின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம், அவன் ஏற்றுக்கொண்டதான தேவன் மெய்யான தேவன் என்று ஈசாக்கு விசுவாசித்து அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். ஆனபடினால் தேவன் சொல்றார் ஈசாக்குடைய தேவன். இப்ப சொல்லுங்க, யாக்கோபுடைய தேவன் என்ன அர்த்தம்? தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு தன்னுடைய தாத்தாவாகிய
ஆபிரகாமுடைய தேவனை உண்மையான தேவன் என்று நம்பி, பொய்யான தேவன் ஏற்றுக்கொள்ள விட, உண்மையான தேவன் என்று நம்பி விசுவாசித்து யாக்கோபு என்கிற மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆனபடினாலே அவர் சொல்லுகிறார், நானு பரலோகத்தின் தேவன் சொல்றார், நான் யாக்கோபுடைய தேவன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த பேரை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றார். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்றார். அது என்ன இருக்கிறவராகவே இருக்கிற தேவன்? அதனுடைய அர்த்தம் என்ன? இது கர்த்தர் தன் நாமத்தை பற்றி சொன்னதான ரகசியம். இருக்கிறவராகவே இருக்கிறேன், 14-15 நீங்க வாசிப்பீங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் இப்ப அவங்கள்ட்ட சொல்ல அப்படின்னா தன்னுடைய நாமத்தை குறித்து கர்த்தர் சொன்னதான ரகசியம். அந்த ரகசியம் என்னவென்றால், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்னா நான் மாறாதவர், அவர் மாறாதவர் என்றும், அவருடைய பெயர் மாறாத பெயர் என்றும், மாறாத தன்மையுடையவர் என்றும், என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளதான தேவன் அப்படின்னு சொல்றாரு. அவரை தேடினா என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த ரகசியமா இதுதான். என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இது என்னைக்குமே மாறாது. எப்படி சொல்லி பிடிக்கிறாரு? இது என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், இது மாறாது அப்படி சொல்றாரு. அப்ப மாறாதவர். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் நாம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே அப்படி நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா. அப்ப மனுஷன் நிர்மூலமாகாதிருப்பதற்கு அவருடைய சுத்த கிருபை பாத்தீங்கன்னா மாறாததா இருக்கு. அவருடைய கிருபை நடுவில் மாறிச்சுன்னா மனுஷன் அழிந்து விடுவான். நீங்க வேதத்தில் நீங்க இப்படி வாசிப்பீங்க, மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்களை முக்கியமாக வாசிப்பீங்க. ஒன்று மல்கியாவின் புஸ்தகம் 3:6 கர்த்தர் பாத்தீங்கன்னா அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்கிற ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள், ஆசாரியர்கள், தன்னுடைய ஊழியர்கள், அவர்களை பார்த்து, அதுலேயும் பாத்தீங்கன்னா சரியான ஜனங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனால் பெருங்கூட்டம் எப்படின்னா சீர்கெட்டு போயிருந்தது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர். திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் இந்த மாறாத என்னுடைய தன்மையினாலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிர்மூலமாகாதபடிக்கு யாக்கோபின் புத்திரரே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை. பரலோகத்தின் தேவன் சொல்றாரு மல்கியா புஸ்தகத்துல, நான் கர்த்தர். நான் யாரு? கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. திரும்ப எங்க வாசிப்பீங்க இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா, நீங்க எபிரேய புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்க. என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கோம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர் அல்லவா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும். அப்ப பரலோகத்தின் தேவன் கர்த்தர். அந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பெயர் என்னவென்று சொன்னால் எபிரேய புஸ்தகத்தை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதான் ரகசியம் என்று சொன்னேன். என்ன அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அல்லது எப்பொழுதுமே இருக்கிறவர், ஜீவன் உள்ளவர், என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவர், அவரை யாரை சேர்ந்தும் அவர் ஜீவன் உள்ளவராய் இல்லை, அவர் மாறாதவர் என்கிறதான காரியங்கள் எல்லாம் அதற்குள் அடங்கி இருக்கிறது. தேடினா என்ன பண்ணலாம்? நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவருடைய பெயரை கண்டுபிடிக்கலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுதான் அவருடைய நாமம் என்பதை குறிக்கிறது. சரி, மோசே தேவனுடைய நாமத்தை மேலும் அறிய விரும்பினான். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாத்ரா 33ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இறங்கி என்ன பண்றாரு? தன்னுடைய பெயரை குறித்த ரகசியத்தை சொன்னார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், மேலும் நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதுதான் முதல் சந்திப்பு. அதற்கு பின்பு யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்கிறான், தேவனே, நான் உம்மை இன்னும் கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் மேலும் உம்மை அறிய வேண்டும், உம்மை இன்னும் நான் அறிய வேண்டும் என்று சில விரும்பினா நீங்க 33 யாத்திராகமோ 11 23 வரைக்கும் அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 34ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீங்க 5-6 வசனங்கள்ல. நான் ஆரம்பத்தில் வாசித்தேன் அல்லவா, கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதான ஒரு 7 காரியங்களை சொல்லி என்ன பண்றாரு? அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்.